வணக்கம். தாங்க முடியாத இடுப்பு வலி, என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போது அதற்கு முன்னாடி இந்த இடுப்பு வலி எதனால் வருது, அது வராமல் நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இடுப்பு வலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் 50 வயதுக்கு மேலே தான் இடுப்பு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி 10 வயசுக்கு மேலே ஸ்கூல் பசங்களுக்கு என்ன இருக்குன்னா, இடுப்பு வலி அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அதிகமாக உட்கார்ந்து இருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறது, மொபைல் யூசேஜ் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பண்ணுறது, லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் அதிகமாக உட்கார்ந்து பண்ணுறது, தென் சரியாக உட்காராமல் இருக்கிறது. அதாவது ஒரு சேரில் உட்கார்ந்தா கூட இன்னும் நிறைய பேர் அதோட பாஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஈஸியாக இந்த இடுப்பு வலி வரும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம இடுப்பை சுற்றிலும் இருக்கக்கூடிய மசில்ஸ், அதாவது தசைகள் என்ன இருக்கணும்னா வலுவாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய லோவர் ரீஜன், அதாவது லம்பார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ், இந்த இடத்துல இந்த போனை சுற்றிலும் என்ன இருக்குதுன்னா மசில்ஸ் இருக்குது. அது எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதுக்கு என்ன நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்மளோட இந்த டிஸ்க்கு, இந்த போன்ஸ், இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் தான் ஆக்சுவலி இந்த மசில்ஸ். இந்த மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சிம்பிள் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இது பண்ணாலே நமக்கு என்ன ஆயிரும்னா, இந்த இடுப்பு வலி வராமலே நமக்கு தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவேளை உங்களுக்கு இடுப்பு வலி வருதுன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது பயம், அதை தவிர்த்துட்டு டாக்டரை நீங்கள் போய் பார்க்கணும். டாக்டர் அவங்களோட அட்வைஸ் படி, ஏன்னா எல்லா இடுப்பு வலியுமே டிஸ்க் பிரச்சனையாக இருக்காது. ஸோ சில பேருக்கு திடீர்னு குனிஞ்சு ஏதாவது வெயிட் எடுப்பாங்க, அப்போ என்ன ஆகும்னா இடுப்பு பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் எதனால், மசில் பிரச்சனையா இல்லை அது டிஸ்க் பிரச்சனைங்கிறது ஒரு டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் பார்த்து அதற்கான எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடுப்பு வலியினால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் என்னோட குட் நியூஸ். தேங்க்யூ.